Hi friends, welcome to Reva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான ஈஸியான அல்வா ரெசிபி தான் பண்ண போறோம். இப்போ இதுக்கு எப்படி செய்யலாம்ன்றத பாத்திரலாம். நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துர்க்கேன். இப்போ இத ஒரு பவுல்ல ஆட் பண்ணிடுறேன். 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இத. இப்போ இத வந்து பால்ஸ் இல்லாம நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. இந்த ராகி மாவுல செய்யிறதுனால இது ரொம்ப ஹெல்தி கூட. அதோட இல்லாம பாத்தீங்கன்னா இது ராகில செஞ்ச மாதிரியே இருக்காது. நல்ல கடையில இருக்க அல்வா டேஸ்ட் தான் இது இருக்கும். இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டேன். இத க்ளோஸ் பண்ணி ஒரு 3 hours கழிச்சு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா இது நல்லா செட் ஆயிருக்கு பாருங்க. இப்போ இது நல்லா ஒரு mix கொடுத்துட்டு இத வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துறலாம் இத. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸா இருந்தா நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். இப்போ பாத்தீங்கன்னா மீதமா ஃபில்டர் பண்ணது போக இது இருக்கு. இத எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் வெல்லம் எடுத்துக்க போறேன். 1 கப் ராகி மாவு எடுத்தா நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் இதுல ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கம்மியா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு mix பண்ணி விடலாம். சப்போஸ் நீங்க இதுல வந்து பனங்கருப்பட்டி ஆட் பண்ணலாம். இல்லனா நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு வெல்லம் இதோட ஆட் பண்ணிருக்கேன். இப்போ வெல்லம் நல்லா கரைச்சி நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ நான் அடுப்புல வந்து கடாய் ஹீட் பண்ணிருக்கேன். இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது கூட முந்திரி. இது நல்லா செவந்து வரணும். இப்போ இத நான் ஒரு பிளேட்ல சேஞ்ச் பண்ணிடுறேன். ராகி பாத்தீங்கன்னா பொதுவாவே உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. அதோட இதுல வெல்லம் வேற சேர்க்கறனால இரும்பு சத்து நிறைய இருக்கும். குழந்தைகளுக்கு இது ரொம்ப நல்லது இது. இப்போ நான் அந்த கடாயில நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோல ராகி தண்ணி இத வந்து ஆட் பண்ணி இத மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கைவிடாம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே லம்ப்ஸ் மாதிரி அப்படியே நின்னு போய்டும். அதுக்கு கைவிடாம mix பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இத. இது பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் இது. இப்போ பாத்தீங்கன்னா முன்னதிக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்லா சுருண்டு வரணும் இது. சப்போஸ் உங்ககிட்ட ராகி மாவு இல்லனா நீங்க முழு ராகியா முழு கேழ்வரகா நீங்க வெச்சிருந்தீங்கன்னா அத வந்து ஒரு 5 hours கிட்ட ஊற விட்டுட்டு அத நல்லா நைஸா அரைச்சு இது மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நல்லா அந்த மாவு வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த வெல்ல கரைசலை நான் இதோட ஆட் பண்ணிடுறேன். இப்போ இத நான் mix பண்ணி விட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு இத நான் குக் பண்ண போறேன் இப்போ. கைவிடாம கிளறி விட்டுட்டே இருக்கணும். உங்க फ्रेंड्स ரிலேட்டிவ்ஸ் கேக்க சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இதல நெய் ஆட் பண்ணிக்கிறேன். திரும்ப இத கைவிடாம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இத. நெக்ஸ்ட் நான் இது கூட இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இத. நம்ம எந்த அளவுக்கு நம்ம நெய் விடுறோமோ அந்த அளவுக்கு இந்த அல்வாவோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த 3வது ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விடுறேன். இத நல்லா mix பண்ணி விட்டுருவோம். முன்னதிக்கு பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. நம்ம இதல எதுவுமே ஃபுட் கலர் ஆட் பண்ணல. இது நேச்சுரல் கலர்.
நெக்ஸ்ட்டு இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிடுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது பாருங்கள். இப்போ இது கூட நான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இரும்பு கடாய், திக்கான நல்லா இரும்பு கடாய் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஒன்று போல் திரண்டு வருது பாருங்கள். இது இன்னும் நல்லா திக்காகணும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள், அப்படியே கலர்ஃபுல்லாக இது நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு 5 மினிட்ஸ் இப்போ நெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க இதை ராகியில் செஞ்சது மாதிரியே இருக்காது, கடையில் விற்கிற அல்வா மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஹெல்த்தியான அல்வா. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோடு நாளை சந்திக்கிறேன். நன்றி.